தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்ற இந்த ரைடை பற்றி பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக நான் சொல்லக்கூடிய கருத்து, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு தகவல் கிடைச்சி தான் மத்திய அரசு தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட இடத்துல ரைடை நடத்திட்டு வர்றாங்க. அந்த இடத்துல பல ஆவணங்கள், பல நகைகள் சிக்கினதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதில் யாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நேற்று போயஸ் கார்டனில் அம்மா இருந்த அந்த இடத்துல ரைடு அடித்தது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. காரணம் என்னென்னா, அங்கே ரைடு அடித்ததுக்காக வருத்தம் இல்லை, ஏற்கனவே பல இடத்துல கைப்பற்றப்பட்ட பொருள் கொண்டே அங்கே வச்சு அது அம்மா இருக்கும்போது தான் அவங்க சேர்த்துனதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு களங்கம் விளைவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற வருத்தம் ஒட்டுமொத்த அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் இருக்குது, மக்கள்கிட்டையும் இருக்குது. அதனால் அது ஒன்று தான் வருத்தம் அளிக்குது. ஆனால் இந்த ரைடை பற்றியும் தமிழக அரசை பற்றியும் தொடர்ந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவரை கட்சியை விட்டு நீக்கி பதிவு செய்யப்பட்ட இயக்கமாக இன்றைக்கி நடந்துட்டு வருது. அந்த இயக்கத்தோடைய பெயரை காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு தொடர்ந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாரு. இதை பல முறை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கடிதம் அனுப்பியிருக்கோம். காவல்துறை இயக்குநருக்கும் கடிதம் அனுப்பி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களும் ஆவணம் செஞ்சுட்டாங்க. ஆனால் இதுவரையில் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. அவரே பல இடத்துல ஆளுங்கட்சிக்கும் இணக்கமாக இருந்துக்கிட்டு எதிர்கட்சிக்கும் இணக்கமாக இருந்துக்கிட்டு ஒரு பச்சோத்தி போல் செயல்படுறாரு. அவரை முதல்ல ரைடு அடித்தா தான் அவர் எவ்வளோ இது மாதிரி வாங்கி வச்சுருக்காருங்கிற விஷயம் வெளியே தெரியும். ஆனால் அவரு இந்த ரைடை பற்றியும் தமிழக அரசை பற்றியும் பல கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. இதே அம்மா இருந்திருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இப்படி நடக்க முடியுமா, பண்ண முடியுமான்லாம் கருத்து சொல்லியிருந்தார். அதே போல் அம்மா இருந்திருந்தால் இவர் போய் இன்றைக்கி திமுக தலைவர் கலைஞரையோ ஸ்டாலினையோ சந்திச்சிருக்க முடியுமா? அதனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோத்தி மாதிரி இப்படி நடக்கிற தனியரசெல்லாம் கருத்து சொல்கிறது அருகதை இல்லைங்கிறது எங்களோட தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய கருத்து.